வணக்கம் நண்பர்களே. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதில் எப்படி டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ட்ரைனிங் பழகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 டுட்டோரியல் நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு கால் பண்ண நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணி விட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன், இல்லை இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கழித்து வந்து பார்ப்பேன், அது வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அப்படி போடுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து டெமோ பார்த்து ட்ரைனிங் எடுக்கணுங்கிற அவசியமே வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு லக்கில் வர்ற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு தாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னா மீதி 10 தாட்டி உங்கள் பணம் கண்டிப்பாக உங்கள் கையை விட்டு போயிடும். நம்ம எதுக்காக இந்த டெமோ ட்ரைனிங் எடுக்கிறோம்னா, நம்ம பை பண்ணி விட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பப்போ எந்த மாதிரி ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம இப்போ பையோ செல்லோ பண்ணுறோம்னா ஃபஸ்ட் நம்ம சார்ட்டை பார்த்துக்கணும். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஒவ்வொரு கரன்சிக்குமே லெஃப்ட் சைடில் வந்து இந்த கோடு போட்ட மாதிரி இருக்க தான் சார்ட். அந்த சார்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏறிக்குதா இறங்கிக்குதா அப்படிங்கிறது தெரியும். நம்ம குத்து மதிப்பு அவ்வளோ வந்து பை செல் கிளிக் பண்ணால் அவ்வளோதான். நீங்கள் குத்து மதிப்பாக கிளிக் பண்ணி பழகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங்கே பழக வேண்டியதில்லை. நீங்கள் இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி பழகிறதுக்காகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதமாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்ம இதில் வந்து ட்ரைனிங் டெமோ அக்கௌண்ட் பழகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே இருந்த மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்குது. அப்போ இந்த நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வர உங்களுக்கு நல்ல லாபம். இப்போ இந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி பழகணும். இப்போ நாம் பை பண்ணதுக்கப்புறம் என்ன, இப்போ நீங்கள் இந்த நீங்கள் பை பண்ணிக்கிறீங்களா, இங்கே நேர்லேருந்து உங்களுக்கு என்ன ஏற்ற இறக்க வந்திருக்குது, எவ்வளோ லாபம் வந்திருக்குது, அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பழகினா மட்டுமே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ட்ரேடராக வர முடியும். நீங்கள் எல்லா கரன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பழகணும். நீங்கள் பை பண்ணதுக்கப்புறமோ செல் பண்ணதுக்கப்புறமோ மார்க்கெட் ஏறிக்குதா இறங்கிக்குதா, மார்க்கெட்டோட நிலவரை என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பழகினா மட்டுமே உங்களால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்களாக ஒரு சொந்தமாக சார்ட்டை வந்து இப்படி நடக்கும், அதாவது இப்படி இந்த நேரம் ஏறும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வர முடியும். குத்துமதிப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து கண்டிப்பாக ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வந்து நல்லா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாரெக்ஸில் ஜெயிக்கணும்னா அந்த சார்ட் யூஸ் பண்ணி அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மார்க்கெட் என்ன நிலைமையில இருந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த கரண்ட்டால் என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த நீங்கள் பை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொருக்காவும் வந்து சார்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வரதை வச்சு நீங்கள் ஒன்றுமே கால்குலேட் பண்ண முடியாது. இங்கே ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸோ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. இங்கே வர நீங்கள் ப்ராஃபிட் அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே கால்குலேட் பண்ணுவீங்க. சார்ட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணலாம். பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பழகணும். நான் நிறைய பேர் கால் பண்ணி ஒரே மாதிரி இப்படி சொன்னங்காட்டி தான் நான் இந்த வீடியோ நான் முதல்ல அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மற்றும் யாருக்கெல்லாம் இப்போ நம்ம தமிழ் நண்பர்களுக்கு ஃபாரெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்ககிட்டலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் வேறு எங்கேயும் வெளியில் போய் சும்மா டம்மியாக நான் சொல்கிறதையே வெளியில் மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டு 5000 ரூபா 6000 ரூபா வாங்குவாங்க. மினிமமே வந்து 10,000 இப்படின்னு ஒரு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கடையெல்லாம் போய் ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் நான் என்னோடய வீடியோக்குள்ள உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் 1 நாளில் 2 நாளில் வந்து இன்னும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபாரெக்ஸை பற்றி தமிழில். ஜஸ்ட் என் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நான் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக அலர்ட் மாதிரி வந்துடும். நீங்கள் அங்கேருந்தே என் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.